ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வர்ஷனா. இன்னைக்கு போலி தான் பார்க்க போகிறோம். போலினா அப்படின்னா எங்கள் ஊரில் அதாவது தஞ்சாவூரில் போலின்னு சொல்லுவாங்க. இது மற்ற ஊரில் அது பார்த்திங்க அப்படின்னா உப்புட்டுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி வீட்டிலையே ஈஸியாக செய்யலாம், இந்த ஹெல்த்தி ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இது செய்யறதே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் கரெக்டாக பண்ணால் தான் உங்களுக்கு டேஸ்டியாகவே இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி சப்புன்னு சல்லுன்னு போயிடும். அது வந்து சாஃப்டாகவும் இருக்கணும். ஓகே, நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. எல்லாமே ஈக்குவல் ரேஷியோ தான். மைதா மாவு 1/4 கிலோ. அப்புறம் வெல்லமும் நம்ம வந்து பூர்ணம் தயாரிக்கிறதுக்கு வெல்லம் 1/4 கிலோ எடுத்துக்கணும். அதேமாதிரி கடலைப்பருப்பு 1/4 கிலோ எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். ஒரு 8 ஹவர்ஸ் ஆகுது, அதாவது 8 ஹவர்ஸ்லேருந்து அதாவது 6 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஊறணும். ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். மைதா மாவு 1/4 கிலோ போட்டாச்சு. அப்புறம் 1/4 சிட்டிகை சின்னதாக குட்டியாக கேசரி பவுடர் போட்டிருக்கோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் எல்லாத்தையும் ஊற்றக்கூடாது. நம்ம சேர்த்துக்கிறது 1/4 டம்ளர் தண்ணி தான். பட் நம்ம எதுக்குன்னு நம்ம வந்து 1 டம்ளர் தண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் பிசையணும். ஒட்டுக்காக எடுத்து ஊற்றி பிசையக்கூடாது. தண்ணியாக போயிடுச்சுன்னா மாவு அப்புறம் எல்லாமே நமக்கு சரியாக வராது. நீங்கள் இப்போ சாயந்தரம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா காலையிலே இதை ரெடி பண்ணி வச்சுருங்க. மாவு பிசைஞ்சு நல்லா ஊற வச்சிடணும். நமக்கு வந்து நல்லா போலி வந்து சாஃப்டாக வரணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு மாவு பிசைகிறங்கிற பதத்தில் தான் ஃபஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் வந்து எல்லோரும் பார்க்குறீங்க வீடியோஸ் எல்லாம், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுவீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷன். ரொம்ப ஃபுல்லாலாம் காட்டல மாவு பிசைறது, நான் ஷார்ட்டாக தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். இல்லைனா வீடியோ உங்களுக்கு லாங்காக போயிடும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிற மாதிரி ஒரு பதத்தில், சாஃப்டான பதத்தில் வர மாதிரி நல்லா எப்படி வந்து சப்பாத்தி பூரிக்கெலாம் மாவு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா அடித்து பிசைங்க. அப்போ தான் உங்களுக்கு இதில் வந்து அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். உங்களுக்கு அந்த ஹார்ட்னஸ் இல்லாமல், ரொம்ப ஹார்டாக இல்லாமல் உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு பூரி. இந்த மாதிரி பிசைஞ்சு ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு. நம்ம 1/4 கிலோ கடலைப்பருப்பு சொன்னோம் இல்லையா, அது நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு பூர்ணம் ரெடி பண்ணுறது ரொம்ப டீட்டெயில்ஸாக வேணும்னா என்னோட வந்து இன்னொன்று பூர்ணம் கொழுக்கட்டைன்னு ஒன்று போட்டிருப்பேன் வீடியோ, அதில் பாருங்கள். இனிமேல் நான் டீட்டெயில்ஸாக சொல்லியிருப்பேன். இப்போ கடலைப்பருப்பு வேக வச்சுட்டு அதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி இந்த மாதிரி பொடி பண்ணிக்கிட்டோம். தண்ணியெலாம் ஊற்றவே கூடாது. அந்த தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இந்த மாதிரி பொடிச்சு வச்சுக்கணும். அப்புறம் 4 ஏலக்காய் போட்டுறோம். நல்லா நுணுக்கிட்டு 4 ஏலக்காய் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வெல்லம் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. நல்லா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி பாகு நல்லா ஃபஸ்ட்டு ஒரு கம்பி பதத்துக்கு வந்தோடனே கெட்டியாக வரும். உங்களுக்கு ஒரு கம்பி பதமே உங்களுக்கு கெட்டியாக தான் இருக்கும். நல்லா கெட்டியாக வரும்போது கடலைப்பருப்பு போட்டால் தான் உங்களுக்கு வந்து பூர்ணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 டேஸ் வரைக்குமே இருக்கும். ஸோ நம்ம எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நம்ம மாவு மட்டும் ஊற வச்சுட்டு ஈவினிங் வந்தோடனே நம்ம இதை ரெடி பண்ணி குழந்தைங்களுக்குலாம் நம்ம கொடுக்கலாம். ஸோ ஈஸியாகவும் இருக்கும், ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாகவும் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் பூர்ணம் தயாரிக்கும் போது
சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சுட்டா தான் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் உங்களுக்கு அந்த நல்லா குழ குழன்னு வரணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழ குழன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த பதத்துக்கு வந்தோடனே இறக்கிடுங்க. நம்ம தொட்டு பார்த்தாலே தெரியும். நல்லா உங்களுக்கு குழ குழன்னு இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த பதத்தில் நம்ம இறக்கிடலாம். இறக்கிட்டு நீங்கள் ஆற வச்சுட்டு கூட நீங்கள் அப்புறமா செய்யலாம். அப்போயே நீங்கள் செய்யணும். ஆற வச்சுட்டு அப்படி செய்யலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ பூர்ணம் ரெடி பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா எப்படியாவது ஆஃபீஸ் டைம் போயிட்டு வரீங்க ஈவினிங், அப்புறம் ஸ்கூல் இந்த மாதிரிலாம் குழந்தைங்க வந்தோடனே நம்ம வந்து காலையிலேயே மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு ஈவினிங் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்காக மட்டும் அந்த ரீகேப் தான் காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு. இது எப்படி தயாரிக்கிறது புதுசாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா குட்டி குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவு நாங்கள் பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம். பூர்ணம் இதெல்லாமே நாங்கள் டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதுதான் இப்போ நாங்கள் வந்து எடுத்து பால் மாதிரி எடுத்து செஞ்சு வச்சுருக்காங்க அம்மா. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 கிலோனா ஒரு 10 to 15 வரைக்கும் வரும் உங்களுக்கு அந்த போலி வந்து 15 பீசஸ் வரும். நமக்கு தேவையான அளவு ஒரு இப்போதைக்கு மட்டும் எடுத்து பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து நம்ம காலையில் மாவு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா? அதில் வந்து இதை நம்ம ஸ்டஃப் பண்ணி வைக்கணும். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி குட்டியாக எடுத்து தேவையான அளவு ரவுண்ட் சைஸில் எடுத்து இந்த பாலை வந்து அதில் உள்ளே வச்சு ஃபுல்லாக நீங்கள் வந்து மாவு வந்து ஃபுல்லாக இப்படியே எப்படி அம்மா செய்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்படி வச்சா தான் உங்களுக்கு ஈவனாக உங்களுக்கு அந்த பூர்ணம் வந்து உள்ள ஸ்டஃப் ஆகிக்கும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாவும் இருக்கும் டேஸ்டியாக. மாவு பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா? ஸோ எந்தளவுக்கு நம்ம வந்து அடித்து பிசைஞ்சு வச்சுருக்கோமோ நல்லா ஊறணும். நம்ம ஊற வச்சிடறோம் அது ஒரு பக்கம். இருந்தாலும் வந்து நமக்கு வந்து மாவு ரொம்ப ஹார்ட்னஸ் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம அந்தளவுக்கு பிசைஞ்சு நம்ம ரெடி பண்ணி வச்சா தான் உங்களுக்கு இந்த மாவு ரெடி ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சிடணும். இதுக்கு எந்த எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் தேவையே இல்லை. நம்ம கையிலே இதை ஈஸியாக செய்யலாம். பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ பால்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை ஊறணும்லாம் அவசியம் இல்லை. இதை ரெடி பண்ணி வச்சுட்டு உடனே நம்ம வந்து கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல்லில் போடும் போது நம்ம வந்து சிம்மில் தான் வச்சுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி வந்து கவர் அர்ஜெண்ட்டாக பண்ணணும், யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வாழை இலை யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு உங்களுக்கு. இது வந்து இப்போதைக்கு எங்களுக்கு வாழை இலை கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து வீட்டில் இருக்க கவர் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அதில் ஆயில் மட்டும் தடவிக்கோங்க. ஆயில் கொஞ்சோண்டு ஒரு சொட்டு நெய் எடுத்துக்கோங்க. அது தடவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு கல்லில் போட்டுடலாம். இப்போ நெய் கொஞ்சம் சுற்றி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 15 போலி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 50 கிராம் நெய் போதுமான அளவு. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மைதா மாவு, வெல்லம், அப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் நெய், கேசரி பவுடர், உப்பு, இது மட்டும் தான் நமக்கு தேவையான பொருள் ஒன்று தான். எல்லாமே 1/4 கிலோ ஈக்குவல் ரேஷியோவில் தான் எடுத்துக்கிறோம். எதுனா 3 மட்டும், வெல்லம், கடலைப்பருப்பு, மைதா மாவு மட்டும். இந்த மாதிரி நல்லா ஈக்குவலாக தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பூர்ணம் எல்லா பக்கமும் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிக்கும். உள்ள இந்த மாதிரி ஈக்குவலாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வெந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா மேலே செவந்து வந்திருக்கும். அந்த இடத்துல கிறிஸ்பியாக உங்களுக்கு மேலே நல்லா ரெட்டிஷாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெந்திருக்கும். ஸோ அப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் தான் குக் பண்ணுறீங்க. அது திருப்பி போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான போலி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒப்புட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா ரெசிபி நான் என்னோடய வீடியோவில் என்னோடய சேனலில் நான் போடுவேன். அப்புறம் பெல் சிம்பலை அழுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.